இன்றைக்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது 74வது பிறந்த நாளை கொண்டாடினார். கடந்த 25-30 ஆண்டு காலமா நடிகர் ரஜினியை மையமா வச்சு பல அரசியல் சர்ச்சைகள்ல சிக்கி கொண்டே இருந்தார். அதுக்கெல்லாம் 2017ல வெளிப்படையான கருத்தை தெரிவிக்கிறார். ரஜினியின் மீது அரசியல் வெளிச்சம் விழத் தொடங்கிய முதல் அரசியல் கட்சி கிடையாதுன்னு அறிவித்துள்ள வர எப்போது என்னென்ன எங்கெங்க எந்தெந்த ஆண்டுகள்ல எப்படி பேசினார் அப்படின்றத இன்றைய அரசியல் ஆட்டத்துல ரஜினி அவர்களுக்கு நமது பிறந்த நாள் பரிசா இன்னைக்கு பார்ப்போம். 1989 டிசம்பர் 14ஆம் தேதி ரஜினி புதிசா கட்டிய ராகவேந்திரா திருமண மண்டபத்தை கலைஞர் திறந்து வைக்கிறார். இதனால ரஜினி மீது திமுக முத்திரை விழுந்துச்சு. 1992ல போயஸ் கார்டன்ல உள்ள தன் வீட்டுக்கு கார்ல போகும்போது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வீடு அந்த பகுதியில இருந்ததுனால அந்த காரை சோதனை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்த அண்ணாமலை, பாண்டியன், முத்து படங்கள்ல ஜெயலலிதாவோட அரசியல் விமர்சனம் செய்யும் வசனங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இதுக்கான காரணம் அவரோட காரை நிறுத்தி சோதனைப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு அப்ப பேசப்பட்டுச்சு. 1995ல பாட்ஷா படம் வெற்றி விழால தமிழகத்தின் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி இருக்குது அப்படின்னு பேசினாரு ரஜினி. இதனால அந்த விழா மேடையில இருந்த அமைச்சர் எம் வீரப்பனோட அமைச்சர் பதவியை பறிக்கிறாங்க ஜெயலலிதா. 1996 சட்டமன்ற தேர்தலின் போது மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு விமர்சனம் செஞ்சாரு. அந்த பஞ்ச் டயலாக் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ரஜினி திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சார். அந்த தேர்தல்ல திமுக வெற்றியும் பெற்றுச்சு. 1998 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக தமாக கூட்டணிக்கு வாய்ஸ் தந்தார். ஆனா ரஜினியோட வாய்ஸ் எல்லாம் எடுபடவே இல்லை. அந்த தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. 2002 ரஜினி பாமக இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. ரஜினி சினிமாவில சிகரெட் பிடிக்கிறார் அப்படின்ற துவங்கிய அந்த மோதல் பாபா பட வெளியீடு வர தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. கடுப்பான ரஜினி 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்த பாமக போட்டியிட்ட 6 தொகுதியிலும் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. திமுக கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்று பாமக போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றது. டிசம்பர் 12, 2012ல உடல்நிலை பாதிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு சென்று வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்களை சந்திச்சாரு. அப்போ நான் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு பேசினார். அதாவது அரசியல் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஏப்ரல் 2014 நாடாளுமன்ற பிரச்சாரத்துக்கு தமிழகம் வந்த மோடி ரஜினி அவரோட வீட்டுல போய் சந்திக்கிறார். அந்த சந்திப்புக்கு அப்புறம் மோடி சிறந்த தலைவர், சிறந்த நிர்வாகி அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. கட்சி தொடங்குவதா ரஜினி அறிவிச்சதுக்கு பின்பு 19/5/2017ல மாவட்டங்கள்ல இருந்து ரசிகர்களை வர வச்சு ராகவேந்திரா மண்டபத்துல வச்சு புகைப்படம் எடுத்து அவர் பேசினது என்ன அப்படின்னா, ஜனநாயகம் இங்க கெட்டு போயிருக்கு, சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, சிஸ்டத்தை சரி பண்ணணும், மாற்றத்தை உருவாக்கணும், அப்பதான் நாடு உருப்படும், நம்ம சேர்ந்து செய்வோம், கடமையை செய்யுங்க, போர் வருவதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 31/12/2017 அன்னைக்கு அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னும் இது காலத்தின் கட்டாயம், வரப்போகும் சட்டமன்ற தேர்தல்ல நான் தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு முழுவதும் 234 தொகுதிகள்ல நாங்க நிற்போம் அப்படின்னு சொன்னாரு. மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு அரசியல் மாற்றத்துக்கான நேரம் வந்துச்சு. சாதி மத சார்பற்ற ஒரு ஆன்மீக அரசியலை கொண்டு வருவேன் அப்படின்னு கர்ச்சித்தார். 5/3/2018ல சினிமாவில இருந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு என்னை சொல்றாங்க. நான் நடிகனா என் வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும், நீங்க உங்க வேலையை சரியா செய்யல, எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு ஒருத்தர் சொன்னா அவனை மாதிரி பைத்தியக்காரன் யாரு இருக்க முடியாது அப்படின்னும், எம்ஜிஆர் மாதிரி என்னால ஆட்சி தர முடியும் அப்படின்னு சொன்னாரு. 9/4/2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவோட தேர்தல் அறிக்கையை பாராட்டினார். ரஜினி மறைமுகமா பாஜகவுக்கு ஆதரவு செலுத்துறாரு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. 19/4/2019 ரசிகர்களையும் மக்களையும் ஏமாற்ற மாட்டேன், 2021 சட்டசபை தேர்தல் தான் இலக்கு, எப்போது சட்டசபை தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார் அப்படின்னு சொன்னார். 11/11/2019ல திருவள்ளுவருக்கு காவி வண்ணம் பூசின மாதிரி எனக்கு பிஜேபி வண்ணமும் காவி வண்ணமும் பூசுறாங்க, திருவள்ளுவரும் வழங்க மாட்டாரு, நானும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 12/3/2020ல லீலா பேலஸ் ஹோட்டல்ல செய்தியாளர் சந்திப்புல 1996ல இருந்து அரசியலுக்கு அரசியல் வரேன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்படி எப்பயும் சொல்லல, நான் 2017ல தான் அரசியலுக்கு வர்றேன்னு முதலா சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, மக்கள் மனதுல மாற்றத்தை உருவாக்கணும், அதை மாற்றாம அரசியல் கட்சி துவங்கினா மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்துல சக்கரை பொங்கலை வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாரு. தமிழகத்துல 2 ஆளுமைகள் கிடையாது, இதுதான் நேரம்,
50 ஆண்டு கால இந்த ஆட்சிகளை அகற்றுவதற்கு மக்கள் யோசிக்கணும். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் செய்ய மக்களிடம் எழுச்சி உருவாகணும். உண்டாகாவிட்டால் எல்லாம் மாறும். அதை தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். அதே கூட்டத்துல முதல்வர் கனவு எனக்கு என்னைக்குமே இருந்ததில்ல. 1996ஆம் ஆண்டிலே தேடி வந்த முதல்வர் பதவிய வேண்டாம் அப்படின்னு சொன்னவன்னா அப்படின்னு ரஜினி சொன்னார். நான் முதல்வர் ஆகிறதுக்கு வரல, வாக்குகளை பிரிக்கவும் வரல. அரசியலுக்கு வந்து 30-40 வாக்குகளை வாங்கவா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்? முதல்வர் பதவியே வேணாம் அப்படின்னு நான் சொன்னது தியாகம் இல்ல. எனக்கு என்ன 50 வயசு ஆகுது, இப்ப விட்டா அப்புறம் பாத்துக்கலான்னு அப்படின்னு சொல்ல எனக்கு 71 வயசு ஆகுது அப்படின்னு. கட்சி வேறு ஆட்சி வேறு அப்படின்னு புரட்சி நடக்கணும், அப்புறம் தான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னும், ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் இப்போது நடக்கலன்னா எப்பயும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அக்டோபர் 2020 ரஜினி உடல்நிலை குறித்து ஆதாரபூர்வமான அறிக்கை வெளியாகி ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. 29/11/2020 ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறேன், விரைவில் அரசியல் முடிவை வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னார். 3/12/2020 அரசியல் மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பயும் இல்லை அப்படின்னு டிசம்பர் 30ஆம் தேதி கட்சி எப்போது தொடங்குறோம் அப்படின்னும் பெயர் என்ன அப்படின்னு அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. கட்சி தொடங்குவதற்கான ஒருங்கிணைப்பாளர்களா தமிழருவி மணியன், அர்ஜுனமூர்த்தியை நியமனம் அறிவிச்சாங்க. 15/12/2020 அண்ணாத்த படப்பிடிப்புக்காக தனி விமானத்துல ஹைதராபாத் பயணம். 20/12/2020 ரஜினி கட்சியின் பெயர் மக்கள் சேவை கட்சி, ஆட்டோ சின்னம் தான் அப்படின்னு தகவல் வெளியாகிச்சு. 21/12/2020 கட்சி பெயர் சின்னம் குறித்து தலைவர் அறிவிக்கும் வரை எதையும் பரப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. 24/12/2020 அண்ணாத்த படப்பிடிப்புல பணியாற்றிய 4 பேருக்கு கொரோனா உறுதி. 25/12/2020 ஹைதராபாத் அப்பல்லோ மருத்துவமனையில ரஜினி அனுமதி. ரத்த அழுத்தம் அதிகரிச்சதுனால சிகிச்சை. 3 நாள் சிகிச்சைக்கு அப்புறம் பின்று சென்னை வந்து திரும்புறாரு. 29/12/2020 கொரோனா நோய் தாக்கம் அபாயம் இருக்கிறதால அரசியல் கட்சி தொடங்க போறதில்ல அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு அதுல ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் என் மன்னிப்பு அப்படின்னு கூறியிருந்தாரு. இப்படியா 25-30 வருஷமா அரசியலுக்கு வராமலே அதுல ஒரு பரபரப்பை பேசிக்கிட்டு அதனால ரசிகர்களை உசுப்பேத்திட்டு தானும் உணர்ச்சி வசப்பட்டுட்டு பல மறக்க முடியாத பஞ்ச் டயலாக்ல எல்லாம் தெறிக்க விட்டு ஒரு அறிக்கையில தனது அரசியல் கனவுக்கு ஓய்வளிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.